என் பொண்ணு ஃபங்க்ஷன் இது. யாரு முதல்ல நலங்கு வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இரு. ரசதி, வாமா. ராசாத்தி ஓ, அவங்க கூப்பிட்டு இருக்காங்கல்ல. இல்ல அத்தை, அவங்க சொன்ன மாதிரி பெரியத்தையே முதல் மரியாதை செய்ய சொல்லுங்க. நான் சின்ன பொண்ணு தானே, நான் போய் என்னத்தை வாழ்த்த போறேன். அத்தை, நான் தான் சொல்றேன்ல, அவ போக மாட்டா. நீங்க தான் போவீங்க பாருங்க. ராசாத்தி, என்னாச்சு உனக்கு? உன்னை மதிச்சு உனக்கு முதல் மரியாதை கொடுத்து மரியாதை செலுத்த சொல்றாங்கல்ல, அதை நாம உதாசீனப்படுத்த கூடாது. இல்ல அத்தை, நான் போய் எப்படி அத்தை நலங்கு வைக்க முடியும்? ராசாத்தி, ரொம்ப பண்ணிக்காத, போ. ரசதி, வாமா. ராசாத்தி, இப்ப போறியா இல்லையா? நீ மட்டும் இப்ப போய் நலங்கு வைக்கலன்னா அப்புறம் நான் இங்க இருந்து அப்படியே போயிடுவேன். அத்தை, பேசவும் மாட்டேன். அத்தை, என்ன அத்தை? அப்ப போ, முதல்ல போய் நலங்கு செய். நிக்கிறாங்கல்ல, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க? போ. வாமா. ம். போ ராசாத்தி, போ. வாமா ரசதி, நம்ம வீடுதாம்மா. வாமா. வா. ரசதி, ஆரம்பிமா. ம். என்ன கண்மணி, அவங்க தான் என்ன அவமானப்படுத்துறாங்கன்னா நீயும் என்ன அவமானப்படுத்ததான் நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. என்ன அப்படியெல்லாம் இல்ல அத்தை? நீ சொன்ன வார்த்தையை நம்பி தானே நான் இங்க வந்தேன். முதல் மரியாதை நான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்றேன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. ஆனா இப்ப நீயும் என்ன அசிங்கப்படுத்திட்டல. ஐயோ அத்தை, எல்லாம் சரியாதான் அத்தை போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ராசாத்தி எப்படி நான் சொன்னதை மீறி நலங்கு வைக்கிறான்னு தான் எனக்கு தெரியல. பண்றேன்னு சொல்லிட்டு என்ன நல்லா ஏமாத்திட்ட கண்மணி. ஐயோ இல்ல அத்தை, இப்ப வேணா நீங்க பாருங்க, நான் இங்கே வச்சு அந்த ராசாத்தி அசிங்கப்படுத்தி காட்டுறேன். இருங்க.
நான் இவ்ளோ சொல்லியும் நீ கேட்காம நலுங்கு வைக்க போயிட்டல்ல, நான் யாருன்னு உனக்கு இங்கேயே காட்டுறேன் பாரு. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, ஒரு நிமிஷம் வா. என்ன என் கூட வா. என்னடி? வாமா. இந்தம்மா. அம்மா நீங்க வைங்கம்மா. ஏய், என்னடி கண்மணி இதெல்லாம்? என்னம்மா? உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைடி இது. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. ஆனா நேரத்தை பாரு, அந்த குண்டச்சிக்கு கொடுத்து வச்சிருக்கு. மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடுமா. என்னடி? அம்மா, எனக்கு ஒரு காரியம் பண்ணுமா. காரியமா? என்ன காரியம்? இது புடி. என்னடி இது? ஐயோ, புடிமா. என்னடி இது? விபூதியா? அதெல்லாம் இல்லம்மா. என்னன்னு பாக்குறதுக்காக தொட்டு வாயிலெல்லாம் வச்சிடாத. அப்புறம் வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஐயோ, சரி சரி. ஏண்டி, அப்புறம் எதுக்குடி இதை என் கையில கொடுத்த? மா, ராசாத்தி குடிக்கிற காஃபில இத கலந்து கொடுத்துரு. ஏய், அவ வாந்தி எடுக்கிறதுனால நமக்கு என்னடி ஆக போகுது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ முதல்ல நான் சொன்னத கேள்வி கேட்காம செய். அம்மா, ரொம்ப யோசிக்காத. நான் தான் சொல்றேன்ல, செய். சரிடி. அத்தை, எல்லாம் இந்த கண்மணியால வந்தது. என்ன நம்புங்க நம்புங்கன்னு சொல்லி இவ்வளவு அவங்களோட சேர்ந்துகிட்டு கடைசி நேரத்துல என்ன அசிங்கப்படுத்திட்டா. இனி நாம யாரையுமே நம்ப கூடாது. எல்லாத்தையும் நாமளே பண்ணிக்கணும். ஏதாச்சும் பண்ணி அந்த மங்கையையும் ராசாத்தியையும் பழி வாங்கியே ஆகணும். ராசாத்தி கூட பரவாயில்ல, ஆனா அந்த மங்கை தான் அதிகமா ஆடுறா. காத்து அவ பக்கம் வீசுதுன்னு ரொம்ப திமிரா இருக்கா. அவளை ஏதாவது செஞ்சு அசிங்கப்படுத்தணும். சித்ரா வாமா. சித்ரா நீ நலங்கு வைப்போ. கண்மணி நீ வைமா.
இதையே நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடாது. இத வச்சு நான் அந்த மங்கையை அசிங்கப்படுத்துறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும், வீட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வசமா சிக்க போற பாரு. என்னம்மா நலுங்களா வச்சாச்சா? வச்சுட்டேங்க. அது சரி, மொய் வச்சியா? ஐயோ மறந்துட்டேனே. என்னங்க என் நெக்லஸ காணுங்க. என்னடி சொல்ற? என்னமாச்சு? அண்ணா 5 பவுன் நெக்லஸ காணுங்க அண்ணா. 5 பவுனா? ஒரு நகையை பத்திரமா வச்சுக்க தெரியாது? இல்லங்க, நலுங்கு வைக்கும் போதெல்லாம் இருந்துச்சுங்க. அப்ப இங்கதான் விழுந்திருக்கோம். வாங்கம்மா போய் பார்க்கலாம். பார்க்கலாம் வாங்க. நீ எங்கம்மா உட்கார்ந்திருந்த? இங்க தானே உட்காந்துருந்தேன். அங்க நலுங்கு வச்சுட்டு இந்த பக்கமா வந்தேன். அப்ப அங்கிருந்து இதெல்லாம் பாருங்க. இங்க என்னதான் இருக்கும்? அங்க பாத்தீங்களாம்மா? அதெல்லாம் பாத்தியா? அந்த பக்கம் தானே வந்தேன். அப்ப அங்கேயும் பாருங்க. ஏமா என்னப்பா? ஒரு நிமிஷம் வாங்களேன். என்னப்பா? சித்ராவுடைய நகை காணுமா? இங்கதான் கீழே விழுந்துடுச்சு. யாரோ எடுத்து வச்சிருக்காங்க. செக் பண்ணணுமா? ஃபங்க்ஷன்ல செக் பண்ணா நல்லாவா இருக்கும்? 5 பவுன் நகைமா, 1 லட்சம் ரூபாய். அப்படியே விட்டுற முடியுமா? எல்லாரும் நமக்கு வேண்டியவங்களா இருக்காங்க, அதனாலதான் யோசிக்கிறேன். சரிப்பா, யாரும் தப்பா எடுத்துக்காத மாதிரி செக் பண்ணுப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மாடி ராசாத்தி, மா, இந்தா காஃபி சாப்பிடு. ஐயோ வேண்டாம்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உள்ளத்தாச்சி பொண்ணுல்ல நீ, ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்க, ஏதாவது குடிக்கணும்ல. இந்தா. இந்த பொண்ணோட நகை காணும். 5 பவுன் நகை யாரா எடுத்துருந்தா கொடுத்துருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றது? அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா, நீ சாப்பிடு. வேற வழி இல்லம்மா. எல்லாரும் செக் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் எழுந்துருங்க. முன்னாடி இது செக் பண்ண போறாங்களாமே, புரியல. நீங்க எதுக்குமா நின்னுட்டு இருக்கீங்க? ஊருக்கே தெரியும் உங்க குடும்பத்தை பத்தி. உங்களை யாராவது சந்தேகப்படுவாங்களாமா? இல்லங்க, யாரும் எங்களை தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. சபையில எல்லாருமே ஒண்ணுதான். இது ஒண்ணு கௌரவ குறைச்சல் இல்ல. மங்கை, நீயும் வா, எழுந்துரு. அம்மா வாங்க. கொடுங்க. போங்க. நீங்க வாங்க. நீங்க வாங்க.
செக் பண்ணி பாரு. நீ எதுவும் பார்க்கல இல்லம்மா? போமா. போமா. தம்பி என் பேக்கையும் செக் பண்ணிக்கோ. அதை வாங்கி செக் பண்ணு. நீங்க வாமா. பேக் எடுங்க. அதுக்குள்ள பாருங்க, அந்த ஜிப்புக்குள்ள பாருங்க. இதை கூட செக் பண்ணுங்க. கொடுங்க. சித்ரா, இது ஓ நகை தானே? ஆமாங்க, இது ஏன் நகை தான். என்னப்பா, யார் பேக்ல இருந்தது? இவங்க தாங்க திருடி இருக்காங்க. ஐயோ இல்லம்பா, நான் உங்க நகையை எடுக்கல. இல்ல, நீங்க தான் திருடி இருக்கீங்க. போய் சொல்லாதீங்க. நகையை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு நாடகமா போடுறீங்க. ஐயோ சத்தியமா நான் திருடலங்க. ஆமாம்மா, அவங்க பாரி ஐயா சம்சாரம். அவங்க அந்த மாதிரி திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. என்ன ஆளு நீங்க? இப்பெல்லாம் பெரிய இடத்துல உள்ளவங்க தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் தைரியமா பண்றாங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். வாமா. ஐயோ நான் எடுக்கலமா, சொன்னா கேளுங்க. வாமா. நான் எடுக்கவே இல்லை அந்த நகையை. யாரை பார்த்து திருடின்னு சொல்ற? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? எவ்வளவு திமிரு இருந்தா என் அத்தை மேல கைய வச்சிருப்ப. ஏ ராசாத்தி, அமைதியா இரு ராசாத்தி. அடிக்காத ராசாத்தி. அந்த நகை என்னோட பேக்ல தான் இருந்தது. அத்தை, உங்க பேக்ல எப்படி அந்த நகை வந்துச்சு? எனக்கு தெரியல ராசாத்தி. அவங்க பேக்ல நகை இருந்தா நான் என்ன சொல்றது? அவங்க தான் திருடி இருக்கணும். ஏய், திரும்ப திரும்ப என் அத்தைய திருடின்னு சொன்ன அடிச்சு பல்லுல உடைச்சிருவேன். இதுல ஏதோ சதி இருக்கு. யாரோ வேணும்னே உங்க மேல பழிய போடுறாங்க அத்தை.